பட்டாணிக்கு தையல். ஒரு நாள் ஒரு பாட்டி மண்ணெடுப்பில் சட்டியை வைத்து சமையல் செய்வதற்கு அதில் தண்ணீரை ஊற்றி கொதிக்க வைத்தாள். அது கொதித்ததும் அதற்குள் சில காய்கறிகளை போட்டாள். அப்போது பட்டாணி அந்த சட்டியில் இருந்து வெளியே குதித்து வந்து என்னை சமைக்க வேண்டாம் என கத்தியது. பாட்டியோ, நீ மரியாதையாக சட்டிக்குள் போ, இல்லை என்றால் உன்னை நசுக்கி விடுவேன் என்றாள். பட்டாணி பாட்டி சொல்வதை கேட்காமல் அங்கிருந்து வேகமாக ஓடியது. அப்போது நீ மேல் ஓடாதே, உன்னுடன் நானும் வருகிறேன் என்றது எரிந்து கொண்டிருந்த ஒரு துண்டு நிலக்கரி. அடுப்பிற்குள் இருந்ததால் எனக்கு மூச்சு முட்டுகிறது, அதனால் நானும் உன்னுடன் வெளியுலகத்தை பார்க்க வருகிறேன் என்றது நிலக்கரி. என்னது, வெளியுலகத்திற்கா? அப்படி என்றால் நானும் வருகிறேன் என்றது கீழே கிடந்த வைக்கோல் ஒன்று. சரி என்றபடி மூன்றும் சேர்ந்து நடந்த போது சாலையின் ஓரத்தில் விரிசல் விட்டு தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்தது. இனி நாம் தொடர்ந்து செல்ல முடியாது என்று நிலக்கரியும் பட்டாணியும் திரும்பி போக நினைத்தது. நண்பர்களை, நான் இந்த பாலத்திற்கு இணைப்பாக இருக்கிறேன், நீங்கள் இருவரும் என் மீது ஏறி செல்லுங்கள் என நம்பிக்கை காட்டியது வைக்கோல். முதலில் பட்டாணி வைக்கோல் மீது ஏறி விரிசலின் மறுபக்கத்தை அடைந்தது. ஆனால் எரிந்து கொண்டிருந்த நிலக்கரி வைக்கோல் மீது ஏறியதும் அது தீப்பிடித்துக் கொண்டது. இதனால் இரண்டும் சேர்ந்து தண்ணீருக்குள் விழுந்தன. பட்டாணி சிரித்தது. தொடர்ந்து அது பலமாக சிரித்ததால் வெடித்து சிதறி அதிலிருந்த ஒவ்வொரு பட்டாணியும் ஓட ஆரம்பித்தன. அந்த பட்டாணிகள் அனைத்தும் ஒரு தையல் கடையை நோக்கி சென்றன. தையல்காரரிடம் தயவு செய்து எங்களை ஒன்றாக வைத்து தைத்து விடுங்கள் என கேட்டுக்கொண்டன. தையல்காரரும் பட்டாணிகளின் வேண்டுகோளை ஏற்று ஒரு தடித்த நூல் கொண்டு தைத்ததால் தான் அன்று முதல் பட்டாணியை நாம் உரிப்பதற்கு அதன் மேல் தோலில் நூல் போல உள்ள பகுதியை உரிக்க வேண்டியதாய் இருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.